அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அகப்பொருள்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். பண்டைய தமிழ் மக்கள் வாழ்க்கையை அகம் என்றும் புறம் என்றும் பாகுபாடு செஞ்சிருக்காங்க. உள்ளம் ஒத்த தலைவனும் தலைவியும் ஒன்று கூடி தாம் அனுபவிச்ச இன்பம் இத்தகையது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்ல முடியாததாக இருப்பது அகம். தாம் அனுபவித்த இன்பம் இத்தகையது அப்படின்னு சொல்லக்கூடியது புறம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளையும் அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தா காதலை பெருந்திணை என்றும் ஒருதலை காமத்தை கைக்கிளை என்றும் அக ஒழுக்கத்தை 7 திணைகளாக பகுத்திருக்காங்க. அகம் என்னும் சொல்லுக்கு உள்ளம் என்பது பொருள். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருடைய உள்ளத்திலும் நிகழக்கூடிய காதல் நிகழ்ச்சியை, அதாவது இன்ப நிகழ்ச்சியை உணர்த்துவது அகப்பொருள் எனப்படும். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.